வெளியே இருந்து பார்த்தா ஒரு சாதாரண கையெழுத்து தான் தெரியும். ஆனால் அந்த கையெழுத்தோட எடை எவ்வளோ தெரியுமா? 18,600 கோடி ரூபாய். பள்ளிக்கூட திறப்பு விழா. ஒரு எம்எல்ஏலேருந்து வெளியேறிடுறாங்க. நகரம் முழுக்க வைரல். மேயர் சொல்கிறாங்க ஏதோ பரோட்டா கால் படி தான் எல்லாமே நடந்துச்சுன்னு. ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு, ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிட்டாரு, அவ்வளோதாங்க. ஒரு டீ வாங்கி ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிட்டாரு. ஒரு டீக்கு உலகத்திலே இப்போ முதல்வரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு புகழ்ச்சி இந்த அம்மா. இப்போ கோடை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் மழைக்காலம்லாம் வரப்போகுது. இந்த வருஷம் சென்னையோட பல பகுதி முழங்காலில் தண்ணி மிதக்குமா, இல்லை 4000 கோடி வேலை செஞ்சு தண்ணியை வடிஞ்சு போகுமா? வார்த்தைக்கு வார்த்தை பதில். நீ பேசிக்கினே இருறான், நான் ஆடிக்கினே இருப்பேன் அப்படின்னு ஒரு தெரியுமா? அது மாதிரி நீ பேசிக்கினே இரு. அவங்க பண்ணினே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. 1000 crores, 2000 crores, 500 crores, 300 crores. சோப்பு கம்பெனி, ஷாம்பு கம்பெனி, இதெல்லாம் கொண்டு எடுத்து வந்தாங்க. எம்ஓஏ போடாச்சுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஏமாந்தாங்க தெரியுமாங்க. முக்தார் அதை எடுத்து அதை இவங்க லைவ் போட்டாங்க உள்ளே இருந்து, அப்படியே மொபைல் எடுத்து. இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பார்த்து யோசித்து என்னென்ன மாதிரிலாம் கேஸ் போட முடியுமோ நீங்கள் கேஸ் போட்டு என்ன பண்ணுமோ அது கரெக்டாக பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஏன்னா பல பேர் நிம்மதியாக இருப்பாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு குரலில் ஆரம்பிக்கலாம். எப்பவும் போல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதி வச்சார். ஆனால் இன்றைக்கி காலைக்கு இது பக்காவாக பொருந்தும். என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அதாவது உறவுகளே, பேசுகிறது யாருக்கும் சுலபம், ஆனால் பேசினபடி நடத்தி காட்டுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. வேலையில் ஏறி விளக்கு ஏற்றுறது, கேமராவுக்கு போஸ் கொடுக்குறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 3 கதையும் நம்ப மாட்டீங்க. 3 கதையும் இந்த ஒரே குரல் அடங்கிடுச்சு. யார் பேசுனாங்க, யார் பண்ணாங்கன்றத மக்கள் சார்பாக நடுநிலையாக ஆதாரத்தோட பார்ப்போம். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நாள். கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் திறந்து லட்சக்கணக்கான பசங்க பார்த்திங்கன்னா புது சீருடை போட்டு புது புத்தகம் வாங்கி ஜாலியாக பள்ளிக்கு போவாங்க. சில பேர்லாம் அழுதுகிட்டே போவாங்க, ஐயோ திரும்ப ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷமான நாளில் சென்னை புளியந்தோப்பில் இருக்க ஒரு உருது பள்ளி திறப்பு விழாவுக்கு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மேயர் வந்தாங்க, அந்த தொகுதியோட ஆர்கே நகர் எம்எல்ஏ பல்லவி வந்தாங்க, மாநகராட்சியோட அதிகாரிகள்லாம் வந்தாங்க. சாதாரணமாக இது ஒரு சந்தோஷமான விழாவாக முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் மேயர் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று சிரிப்பாக முடியும், இல்லை ஒரு ரணகலமாக முடியும். நல்லபடியாக எப்படி முடியும்? ஏன்னா வந்தது யார்? செய்தி அறிக்கைகள் படி என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல புளியந்தோப்புக்கு உருது பள்ளிக்கு திறப்பு விழாவுக்கு போகிறாங்க. மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ பல்லவியும் தனியாக ஒரு கத்திரிக்கோலை வச்சு தனியாக ரிப்பன் வெட்டினாங்க. ஆக்சுவலாக நான் மேயர் பிரியா முன்னாடி நிற்கிறாங்க, அவங்க கையில் ஒரு கத்தி இருக்குது, அவங்க வெட்டாமல் வச்சு இவங்க போகிறாங்க, இவங்க வெட்டிடுறாங்க. ஸோ தனியாக ரிப்பன் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் உள்ள குத்து விளக்கு ஏற்றும் போது குத்து விளக்கு அது என்ன ஊரில் எவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. ஒரே இந்த குத்து விளக்கு, இந்த ஒரு குத்து விளக்காக தான் இவ்வளோ பிரச்சனை. போன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றது கொடுக்கல. ஏன்னா ரிப்பன் வெட்டினாலும் போன தான் குத்து விளக்கு ஏற்றது கொடுக்கல. ரெண்டாவது கொடுக்காதான் என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது இவங்க நம்ம எம்எல்ஏ அதை வாங்கலை. நான் நீ கொடுக்கும்போது நான் வாங்கணுமா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈகோ பிரச்சனை. இப்போது ஒரு எம்எல்ஏங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அந்த மெழுகுவர்த்தியில் பல்லவி வாங்க மறுத்ததுக்கு பின்னாடி ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா சரியாக மதிக்கலன்னு ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. ஊடகங்கள் அது 2 பேருக்கும் இடையிலான ஒரு ஈகோ, லேடிஸ்குள்ளே இருக்கும்ல அந்த ஒரு ஈகோ, அதை இவங்க பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிருக்கலாம். அவங்க பெருந்தன்மையாக என்ன பண்ணிட்டாங்க, தாவேகா சேர்ந்த எம்எல்ஏ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாலும் கூட சரி விடுங்க, எங்கள் சிஎம்ஏ எல்லாத்துக்கும் கேட்ட அமைதியாக தான் இருக்காருன்னு அப்படின்னு க்ளீனாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேயர் சொன்னாங்க, இது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் படி தான் நடந்துச்சு அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சு? சரி ஓகே, ப்ரோட்டோகால் பிரகாரமே வரும். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். முதல்ல ரிப்பன் வெட்டணும், யார் விளக்கு ஏற்றணும், யார் நிற்கணும், அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகாலே இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் உறவுகளே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே நடக்கிற ஒரு விஷயம். சரியா? மெழுகுவர்த்தி, மேடை, வரிசை, அதுக்கு இவ்வளோ ப்ரோட்டோகால் தேடுறவங்க மக்கள் வாழ்கிற, ஓகேவா, மக்கள் வாழ்கிற இடத்துக்கு இவ்வளோ ப்ரோட்டோகால் நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள், பார்த்தீங்களா? தண்ணி வடிகால் ஞாபகம் இருக்கா? கொசு, சுகாதாரம், அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் வச்சுருக்கீங்க? இன்னொரு பழைய காட்சி நினைவுக்கு வருதா? ஒரு அமைச்சர் பக்கத்தில் மேயர் நின்று அவர் கூட பிடிச்ச காட்சி. ஒரு நகரத்தோட முதல் குடிமகனாக இருக்கிற மேயர் எவ்வளோ அமைச்சர் கொடை பிடிக்கணும், அது எவ்வளோ நேரம்? ரொம்ப நேரமாக பிடிச்சிருந்தாங்க கூட. இதுக்கு என்ன ப்ரோட்டோகால் இருக்குது சொல்லுங்கள்? அதே அவங்க மேலே ஒரு இடத்துக்கு போகும்போது அமைச்சர் சேகர் பாபு கலந்துக்க இருந்த அந்த விழா, அது அங்கே பொது சுகாதாரத்துக்கு ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்க வேண்டிய ஒரு இடத்துல
சுண்ணாம்பு தெளிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார். மேயர் அவங்க வந்து மீடியா முன்னாடி வந்து நாங்கள் மாநகராட்சிக்கு வாங்குகிற ப்ளீச்சிங் பவுடர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னாங்க, இதை பற்றி விசாரணை பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து அங்கே ஒரு பத்திரிக்கையாளர் வந்து என்னங்க இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் பதில் போடுறாங்களாமே அதெல்லாம் கேட்கும்போது செம டென்ஷன் ஆகிட்டாங்க. அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக, எந்த பத்திரிக்கை, யார், என்ன சேனல் நீங்கள் அப்படின்னு அவ்வளோ ஒரு இதுவாக கேட்குறாங்க. எந்த சேனல் தான் உனக்குன்னாமா உங்களுக்கு தெரியுதா? இங்கே மட்டும் கிடையாது இந்த ஆட்டிடியூடு. இதுக்கு முன்னாடி தான் ஞாபகப்படுத்தணும், இப்போ மக்களுக்கு தான் தெரியணும். ஏன்னா இது வேறு மாதிரி சித்தரிக்கப்படக்கூடாதுல்ல. இங்கே தான் மேயர் தங்கமானவங்க எதுவும் அப்படிலாம் கிடையாது, அப்போல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் அப்படியே பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூடு. ஓகேவா? எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். அவங்க அப்படி இல்லைங்க, அவங்க பாடுங்க அமைதியாக இருந்தாங்க, கெடுத்து விட்டாங்க. சென்னையோட முதல் தலித் பெண் மேயர். இது சமூக நீதின்னு ஏன் அப்படி முன்னெடுத்துனாங்க? அதுதான் கேள்வி. மக்களுக்கு உண்மையான அதிகாரம் கொடுக்கவா, இல்லை ஒரு போஸ்டருக்கு, ஒரு கேமராவுக்கு, ஒரு ஓட்டுக்கு? பாருங்கள், நாங்கள் தான் சமூக நீதினு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு ஒரு காட்சி பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டாங்க. வேறு என்ன நடந்தது? அவங்கள சாதி சொல்லி இழிவுபடுத்துகிறாங்க. இது வந்து கை வந்த கலை அவங்களுக்கு. பொதுமல்லையாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு ஜட்ஜெல்லாம் கேவலப்படுத்துவாங்க. அது அந்த புத்தி, அது ஈன புத்தி. அது கண்ணை முடிஞ்சாலும் உட்காந்துருந்தாங்க. யாராவது பேசினாங்களா? அந்த மேயரை உண்மையாக அவமதிச்சது யார்? இனி நடந்த விஷயம்லாம் ஒன்றுமே ருஜிபி மேட்ரு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் மெழுகுவர்த்தி கொடுக்காத ஒரு புரோட்டோக்கால் தவறா, இல்லை 3 வருஷமாக அவங்கள ஒரு காட்சி பொம்மை மாதிரி மட்டும் வச்சு தேவைப்படும் போது தான் காட்சிக்கு எடுத்து மறுபடியும் ஓரங்கட்டுற ஒரு கட்சி. நீங்களே யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். உறவுலே நேற்று சென்னையில் செக்ரட்டரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து விழுது. வெளியே இருந்து பார்த்தா ஒரு சாதாரண கையெழுத்து தான் தெரியும். ஆனால் அந்த கையெழுத்தோட எடை எவ்வளோ தெரியுமா? 18,600 கோடி ரூபாய். எல்என்டி, உங்களுக்காகவும் தெரியும், இந்த பேரை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய பொறியியல் கட்டுமான நிறுவனங்களில் ஒன்று. நாடு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலம், மெட்ரோ ரயில், விமான நிலையம்னு சொல்லிட்டு அணைகள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம். தமிழக அரசோட ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. அதுவும் முதல்வர் விஜய் நேரடி முன்னிலையில் எல்என்டி தலைவர் சுப்பிரமணியன் நேரடியாக வந்து உட்காந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ட்ரோல் பண்ணாங்கல்ல, ரீல் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக. இந்த அரசு வந்து 20 நாள் தான் ஆகுது. இவங்ககிட்ட பேச்சு தான் இருக்குது, செயல் இல்லை, இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முதல் பதில் இந்த ஒரு கையெழுத்து. வார்த்தைக்கு வார்த்தை பதில் இல்லை, செயலுக்கு செயல் பதில். வார்த்தைக்கு வார்த்தை பதில். நீ பேசிக்கினே இருறான், நான் ஆடிக்கினே இருப்பேன் அப்படின்னு ஒன்று தெரியுமா? அது மாதிரி நீ பேசிக்கினே இரு, அவங்க பண்ணினே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல பறக்கிற எண் கிடையாது. 3 தெளிவான திட்டம். ஒவ்வொன்றா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. 1, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு டேட்டா சென்டர், அதாவது தகவல் சேமிப்பு மையம் விரிவாக்கம். இன்றைக்கி உலகமே எதில் ஓடுது? ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, இணையம், க்ளவுடு. நம்ம பார்க்குறோம் கரெக்டாக. நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆப்பு, ஒவ்வொரு வீடியோ, ஒவ்வொரு தகவலும் எங்கேயோ டேட்டா சென்டரில் தான் போய் சேவ் ஆகுது. கரெக்டுயா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் டிஜிட்டல் உலகத்தோட ஒரு அடித்தளமே, பேஸே அதுதான். ஸோ அந்த அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வரப்போகுது. இதில் மட்டும் முதலீடு 15,000 crores. 2 வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மின்னணு உபகரண உற்பத்தி தொழிற்சாலை. 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில், அதாவது சுமார் 2,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு. கோவை ஏற்கனவே தொழில் நகரம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. 3வது, திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம். முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா 1,100 கோடி ரூபாய். ஆனால் உறவுகளே, இங்கே தான் மிக அதிக வேலைவாய்ப்பு. சுமார் 5,700 பேருக்கு கப்பல் கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, கடல் காற்று மின்சக்திக்கு, அதாவது ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வேண்டிய உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு இங்கே வரப்போகுது. அதாவது எங்கே? திருவள்ளூரில். அதாவது எதிர்காலத்தோட தொழில். மொத்தத்தில் என்ன? 3 திட்டம், 18,600 கோடி ரூபாய் முதலீடு, கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. அரசோட பெரிய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2036க்குள்ளங்க தமிழ்நாடோட பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா $1.5 trillion கொண்டு போகிறது தான் இந்த நீண்ட பயணத்தில் இது ஒரு முதலடி. அந்த நீண்ட பயணம் அதில் வந்து இது ஒரு முதலடி, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். இந்த எண்ணை எப்படி பார்க்கணும்? 500 பேர் தான் சொல்லி இந்த 10,000 கோடி முதலீட்டை குறைச்சி மதிப்பிடுறதும் தப்பு. ஏன்னா அது கட்டுமானம், பராமரிப்பு, துணை தொழில்னு மறைமுகமாக நிறைய வேலையை வந்து உருவாக்கும். டிஜிட்டல் அடித்தளத்தை வந்து பயங்கரமாக பலப்படுத்தும். அதே நேரத்தில் 1,00,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துருச்சுன்னு ஊதி பெருசாகிறதுக்கும் தப்பு. அப்படி கிடையாது. உண்மை இந்த 2க்கும் நடுவில் இருக்குது. அதுதான் வந்து நடுநிலை. நான் இப்போ சொல்லிடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்லணும். இது ஒரு எம்ஓயு, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம். கையெழுத்து போட்டாச்சு, நல்லது. ஆனால் இது தரையில் எப்படி இறங்குது, நாம் அதை கூர்ந்து நம்ம கவனிக்கணும். இதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம தொழிற்சாலை ஆட்களுக்கு உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையெழுத்துக்கு முழு மதிப்பு. ஜியோ பாஸ் ஆகணும். ஓகேவா? அதனால தான் நாம் இதை கொண்டாடுவோம். அதே நேரத்தில்
கண்ணும் வச்சுப்போம். சரிங்களா? சொன்னதோட போயிடக்கூடாது. அதை வந்து பண்ண மாட்டாங்க நம்புகிறோம் திமுககாரங்க மாதிரி. இன்னொரு விஷயம் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு புது அரசு வந்த உடனே போடுற முதல் பெரிய ஒப்பந்தம், அது வெறும் ஒரு ஒப்பந்தம் இல்லை, அது ஒரு சமிக்கை. அதாவது ஒரு மற்ற பெரிய நிறுவனத்துக்கு வந்து ஒரு செய்தி போகுது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு இட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? தமிழ்நாட்டில் ஒரு புது அரசு வந்திருக்கு, ஆட்சி மாறி இருக்குது, ஆனால் முதலீட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்தே இருக்குது, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே வந்து பார்த்தா அங்கே போன ஆட்சி மாதிரி திட்டு திமுக கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கக்கூசை கட்டுறேன்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி செவரே இல்லாமல் ஒரு கக்கூசை கட்டினாங்க. அப்போ ஓடினவன் தான் ஃபாக்ஸானு. அதோட இந்த பக்கமே வரல. சரியா? எப்பா இவங்க நம்பி எப்போ முதலீடு பண்ணுறது, இவ்வளோ மக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் முதல் பார்க்குறது நிலைத்தன்மையை, ஸ்டெபிலிட்டி. அதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஒரு பெரிய நிறுவனம் முதல்ல வந்து நம்பி கையெழுத்து போட்டால் அதுக்கப்புறம் வர மற்ற நிறுவனங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் இப்போ எல்என்டி வந்து அதுக்கு வந்து பூனைக்கு மணி கட்டுற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பி வந்திருக்காங்க. அந்த கதவு வழியாக இனிமேல் இன்னும் எத்தனை முதலீட்டாளர்கள் வராங்க, எத்தனை வேலைவாய்ப்பு வருது, ஏன்னா அவங்க கொஞ்சம் நம்பிக்கை வரணும் இல்லையா? இவங்க பண்ண வேலை அந்த மாதிரி. இப்போ ஏன் இந்த ஒப்பந்தமாக இவ்வளோ முக்கியம்னு நான் சொல்கிறேன். கடந்த சில நாட்களாக எதிரணி தலைவர்கள், திமுகவோட சில முக்கியஸ்தர்கள் ஒரே வசதி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இது ரீல்ஸ் ஆச்சு, இவங்ககிட்ட ரீல்ஸ் தான் இருக்குது, பேச்சு தான் இருக்குது, முதலீடு வராது, தொழில் வராது, வேலை வாய்ப்பு வராது, அது இது நாசமாக போயிடுவான், இவன் போயிடுவான், நாசமாக போ, மண்டை தூவி போட்டு வாடுறது. எப்படி இந்த இப்படி தான் பண்ணுறாங்க என்னன்னே. சரி, அப்போது இந்த 18,600 கோடி என்ன சொல்லு. உனக்கு இப்போது பிரச்சனை அது கிடையாது. ஐயோ இது எதுவும் கமிஷன் அடிக்க முடியலையே, ஒன்றும் பண்ண முடியாதே, அப்படியே நம்மன்னு இருக்குல்ல உனக்கு. ஒன்றும் சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும், முட்டிக்கோங்க செவுத்தில் டம்னு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது ஆக மொத்தம் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் நடக்குது. நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும். இது அப்படியே வந்து ஒரு அறிவிப்பாக இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லணும், இது ரொம்ப முக்கியம். இந்த ரீல்ஸ் ஆச்சு முதலீடு வராதுன்னு கேள்வி பண்ணுறவங்க யார்? கடந்த அரசோட பெருசாக கொண்டாடப்பட்ட அந்த உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஞாபகம் இருக்கா? இப்போ எவ்வளோ பெரியன்னு சொன்னாங்க. 6.5 லட்சம் கோடி ரூபாய், 630 ஒப்பந்தம், 26 லட்சம் வேலை. சவுக்கு சங்கர் மாதிரி விமர்சகர்கள்லாம் வந்து ஒரு பேட்டில் வந்து செம்மையாக கலாய்ச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த எண்ணெய் நிறைய சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது. அது எப்படின்னா இந்த செருப்பு உற்பத்தி கம்பெனி மாதிரி பேரகான், அப்புறமேட்டு வந்து அவங்களாம் பெரிய பெரிய கம்பெனி தான். ஜூனியர் குப்படா, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வசந்தான்கோ, இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பெரிய பெரிய இந்தியா லெவலில் பெரிய கம்பெனிலாம் இவங்க இன்டர்நேஷ்னல் மாதிரி கணக்கு பண்ணி 1000 crores, 2000 crores, 500 crores, 300 crores, சோப்பு கம்பெனி, ஷாம்பு கம்பெனி, இதெல்லாம் கொண்டு எடுத்து வந்தாங்க. எம்ஓஏ போடாச்சுன்னு சொல்லிட்டு என்ன எப்படிலாம் ஏமாத்துறாங்க தெரியுமாங்க? செயல், சொல்லில் சிறந்த சொல் செயல். ஓகேவா? அதை வந்து டிவிக்கே வந்து பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து ஒரு பட்டப்படிப்பு முடித்த பையன், டிப்ளமா முடித்து ஒரு பொண்ணு, பள்ளியில் வேலைக்கு தேடி அலையிற ஒரு இளைஞன். அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸா இல்லை செயலாங்கிற ஒரு விவாதமே வேண்டியதில்லை. அவங்களுக்கு வேலை வேணும். அது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வேணும். அந்த 8,200 பேருக்கு வேலை அப்படின்றதுல வந்து பார்த்தா ஒரு வேலை கிடைக்குதா, அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. அது நடக்கும் போது தான் இத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வெளில வரும்போது தான் எதுவாக இருந்தாலும் அது உறுதி, அது சீக்கிரமாக நடக்கணும். இதை வந்து மக்கள் சார்பாக வரவேற்போம். நல்லது நடந்தால் நல்லதுன்னு சொல்லலாம், அதுதான் நம்ம வேலை. வாங்க 3வது கதைக்கு போவோம். இது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கதை. உறவுகளே, இந்த கடைசி கதை தான் நாம் ரொம்ப கவனமாக மரியாதையாக சொல்லணும். ஏன்னா இது பெண்களோட கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே சிரிப்போ கிண்டலோ ஆபாசமான விவரமோ எதுவுமே கிடையாது. இது சீரியஸாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அலிஷா அப்துல்லா யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட முதல் பெண் தேசிய அளவிலான பைக் ரேசர். ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு துறையில் தைரியமாக முன்னேறி நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு சாதனை பெண்ணுங்க அவங்க. சரிங்களா? அவங்க நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாங்க. அந்த சந்திப்பில் 2 யூடியூபர்கள் மேலே அவங்க வந்து புகார் வச்சாங்க. யூடியூபர், ஆபாச பேச்சு யூடியூபர்கள் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆபாச பேச்சுனா சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபாசமாக ஒரு மாதிரி அருவருப்பாக பெண்ணுன்னு பார்க்காம, அவங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க, அவங்க வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும், அம்மா இருப்பாங்க, பொண்ணுங்க இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் பற்றி பேச மாட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ஓகே, ஏன்னா அவங்க பெண் இல்லையா, அவங்கள சார்ந்த பெண் இல்லையா. ஆனால் ஊரில் இருக்க பெண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பேசலாம். ஆபாச பேச்சாளர்கள் இவங்க தங்களோட சேனலில் பல பெண்களை பற்றி மோசமாக ஆபாசமாக அதாவது கௌரவத்தை சேதப்படுத்துகிற அளவுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, பொண்ணோட பிரச்சனை கிடையாது, பல பெண்களோட பிரச்சனை. அரசு இதில் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க சொல்லுவீங்க. ஃபுல்லாக போய் அலசியிருக்காங்க. எப்படி இந்த புகாருக்கு அப்புறம் நடந்து தெரியுமா? போலீஸ் வேகமாக செயல்பட்டாங்க. திருச்சி சூர்யா தெரியும், தௌலத்தாக பேசுவான் மனுஷன். என்னன்னா பேசுவானுங்க தெரியுமா? இந்த முக்தாரம் சேர்ந்து வாய்க்கு வந்து தான் பேசுவானுங்க மனுஷன்.
அடிச்சு என்ன வார்த்தை, ஒரு மரியாதையில் மட்டும் இல்லை. எப்படி தான் இப்படி ஒரு மனுஷன். அண்ணன் ஜெயிலில் இருக்காப்புல இப்போ. திருச்சி உள்ளே உட்காந்து தனியாக பேச வேண்டியதான், சவுத்தை பார்த்து பேசணும் பாப்பில். இப்போ உட்காந்து ஜாலியாக உள்ளே உட்காந்து பேசினா என்ன ஒன்றும் வியூஸ் வராது, பேமெண்ட் வராது, லைட் இருக்காது, ஜெயில் அது. அங்கே உட்காந்து ஏதாவது அமைதியாக மட்டும் யோசிக்க தோணும். பொறுமையாக யோசிக்க நல்லா புது கான்சோட வெளில வந்து திரும்ப பேச, திரும்ப அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க. உங்களோட உட்காந்து பேசுனானே ஒருத்தன், அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான், அவனும் மாட்டலாம். அவன் எவ்வளோ உசார் பார்த்தியா, உன்னை சிக்க விட்டு ஓட்டா சைபர் கிரைம் வழக்கு போட்டிருக்காங்க. பெண்ணோட கௌரவத்தை சேதப்படுத்த பிரிவில் வழக்கு பதிவு பண்ணாச்சு. இந்த முக்தார் ஆலகான தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இங்கே தான் வந்து நம்ம நல்லதாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒரு பெண் புகார் கொடுத்த உடனே அரசு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா தாமதிக்காமல் வேகமாக செயல்பட்டு கைது பண்ணது உண்மையாகவே வந்து பாடத்தக்க ஒரு விஷயம். உண்மையாக கவர்மெண்ட்டுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோடய வாழ்த்துக்களுங்க. அரசை வந்து பாராட்ட தான் வேணும் நிச்சயமாக. ஏன்னா யாராக இருந்தாலும், அந்த எந்த கட்சி ஆதரவாக இருந்தாலும், எவ்வளோ பின்தொடர்பவங்க இருந்தாலும் சரிங்க, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசணும் நடவடிக்கை அப்படின்றது கண்டிப்பாக உடனே எடுத்துக்கணுங்க. அது வந்து அது அனாவசியமானது அது. ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய நீங்கள் நோண்டிங்கன்னா நிறையா, இப்போ சிஎம் பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. முக்தார்லாம் நீங்கள் நல்லா ஃபுல்லாக சேனல் அலசுங்க, அந்த தம்ப்நெயில்லாம் பாருங்கள், பயங்கரமாக வச்சுருப்பார். புதுசாக நீங்கள் கேஸ் போடலாம். மெயின் க்ரைமே கிரிமினல் அவன் தான், அக்யூஸ் A1. ஏன்னா அவ்வளோ ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். இதெல்லாம் சொல்லவே முடியாது. நீங்கள் ஃபுல்லாக அந்த நான் சொல்கிறேன் சேனலில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிடுங்க. ஜனநாயகன் அந்த ஆடியோ லான்ச் பண்ணிங்கல்ல, அங்கே நம்ம மலேசியாவில் தானே பண்ணிங்க, அதை வந்து தெரியாதனமாக எடுத்து இவங்க லைவ் போட்டாங்க. அவர் சேனல் வச்சுருக்காப்புல, மை இந்தியா சேனல் வச்சுருக்காப்புல முக்தார், அதை எடுத்து அதை இவங்க லைவ் போட்டாங்க உள்ளே இருந்து, அப்படியே மொபைல் எடுத்து. இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பார்த்து யோசித்து என்னென்ன மாதிரிலாம் கேஸ் போட முடியுமோ நீங்கள் கேஸ் போட்டு என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஏன்னா பல பேர் நிம்மதியாக இருப்பாங்க. பேசலாம், ஜாலியாக பேசலாம், ஃபன் பண்ணலாம், விமர்சனங்கள் வைக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அபத்தமாக பெண்களை பேசுறதெல்லாம் வந்து சரி கிடையாது. இப்போ ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி நேரத்தில் யாராவது வந்து ஐயா நான் நடுநிலை பத்திரிகையாளர், கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது, பிசுக்கப்பட்டது, அது ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. நீங்கள் பேசினா உங்கள் கமெண்ட்டில் அப்புறமே நீங்களே போய் பாருங்கள், உங்களை பச்சையாக கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் கூர்ந்து வந்து கவனிக்கணுங்க. ஏன்னா இந்த கதையில் ஒரு அரசியல் கோணமும் இருக்குது, அதை மறக்க முடியாது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அலிஷா அப்துல்லா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அது அவங்க சொன்ன வார்த்தை நான் சொல்கிறது இல்லை, அது அவங்க சொன்னது. தெளிவாக சொல்கிறேன். இந்த திருச்சி சூர்யா 3 நாள் முன்னாடி முதல்வர் ஸ்டாலினை அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. யார், அந்த ஃபோட்டோவே இருக்குது, திருச்சி சூர்யா வந்து சந்திச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த முக்தாரும் வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஎம்கே சப்போர்ட். முக்தாரும் டிஎம்கே சப்போர்ட் தான், 200% ஷுவருங்க. நீங்கள் சோர்ஸ் பண்ணால் தெரியும். அப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு அஜெண்டா எடுத்து கேவலப்பட்டு ஒரு பேக்கப் இல்லாமல் இப்படிலாம் பேச முடியாது. ஆனால் இங்கே ஒரு பேக்கப் வேலைக்கு ஆகாது. உட்காந்துருக்கியா ஜெயிலில், தேவையா? பெண்களை பற்றி ஆபாசமாக பேசி உள்ளே போய் இதெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கணுங்க. ஆனால் இந்த ஒரு கைது மட்டும் போதாது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இன்னும் அடுத்தது என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுன்றதை கண்டிப்பாக பழைய வீடியோஸை தான் போய் பார்த்து எடுத்து போடுங்கன்றேன். இதுக்கப்புறம் யாரும் பெண்களை பற்றியோ அவங்க வீட்டில் இருக்க அந்த குழந்தைய பற்றி பேசுங்க, அதை பற்றி பேச விரும்பலை, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி நடந்ததுன்னு சொல்லிட்டு அது வேணாம். ஆக மொத்தம் பெண்களை பற்றி நம்ம அவதூறாக பேசுவது மிக மிக தவறு, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ 3 கதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நூல், நான் சொன்ன திருக்குறள் வந்து கரெக்டாக சிங்க் ஆகுது. ஒரு பக்கம் மேடை இருக்குது, தரையில் கேமராவுக்கு போஸு, கொசுவலை அறிவியல், கடுப்பான பேட்டிகள், அதாவது வார்த்தைகளை சொல்கிற காட்சிகள், விளம்பரங்கள். இன்னொரு பக்கம் 18,000 கோடி கையெழுத்து, 8,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு, ஒரு பெண் புகார் கொடுத்த உடனே ஒருவர் கைது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஓகேவா? பேசுறது சுலபம், பண்ணுறது தான் கஷ்டம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் பொலிட்டிக்கல் டெஸ்க். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை மறக்காதீங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். அதை உடை